காவேரியை போல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுயநலமான ஆளையும் பார்க்க முடியாது. விஜய் மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வந்து மூளை இல்லாத ஒரு ஆளையும் பார்க்க முடியாதுங்கிற மாரி தான் இப்ப கதை போகுது. ஏன் இப்படி போகுது அப்படின்னா, அந்த விஜய் காவேரியை தவிர வேற எந்த கதையும் இல்ல. இத வச்சு தான் எடுத்துட்டு போணும்னா, அத எப்படியாச்சும் இழுத்துட்டு போணுங்கிறதுக்காக, இன்ட்ரஸ்டிங்கா எதையும் பண்ணாம திருப்பி திருப்பி பசுபதியும், ராகினியும் பழிவாங்குறது. அவங்கள இவங்க எதுவுமே திருப்பி செய்ய மாட்டாங்க. சும்மா ஜெயில்ல போடுவாங்க, வெளில வந்துருவாங்க. ஜெயில்ல போடுவாங்க, வெளில வந்துருவாங்க. ஜெயில்ல போடுவாங்க, வெளில வந்துருவாங்க. இத மட்டுமே ஒரு கதையா வச்சு பார்க்க சொல்லி நம்மளும் எப்படி மனுஷன் பார்ப்பாங்க. இல்லன்னா இவங்க 2 பேரும் பிரிச்சு வச்சு அழ வைக்க வேண்டியது. சும்மா நல்லா 2 நாள் சிரிப்பாங்க, அழுவாங்க. இப்போவாச்சும் விஜய் நேத்து நல்லா பேசின காவேரி, இன்னைக்கு காலையில நல்லா பேசின காவேரி, திடீர்னு ஏன் மனசு மாறினாங்கன்னு யோசிக்கல. காவேரி தன்னுடைய வயித்துல வளர்ற குழந்தையை அப்பா இல்லாம வளர்க்க விடுவோமாங்கிறத பத்தி கூட யோசிக்கல. ஸோ இதுக்கு நடுவில் என்ன பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, அந்த காற்றுக்கெனவெளியில வந்து இந்த விஜய்க்கு ஜோடியா வந்து விஜயா நடிக்கிற சுவாமிநாதனுக்கு ஜோடியா பிரியங்கான்னு ஒருத்தங்க நடிச்சாங்க. வெண்ணிலாங்கிற கதாபாத்திரத்தில் அவங்கள கூட்டு வந்து இவங்களுக்கு இங்க விவாகரத்து வாங்க வச்சு அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் டிராமாவை போட்டு அது ஒரு 2 ஒய்ஃப் கதையா கொண்டு போற அளவுக்கு கதை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படியும் போகாம திருப்பி இந்த பக்கம் ராகினியும் பசுபதியும் காமிச்சிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு இன்னும் சலிப்பு தான் தட்டும். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. இந்த காவேரி எடுக்கிற முடிவு விஜய் இப்படியே பேக்கு மாதிரி சுத்துறதெல்லாம் வந்து உங்களுக்கு சரிப்படுதாங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ.